அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்து. அன்பார்ந்தவர்கள் எப்படி இருக்கீங்க? இப்ப ரீசண்டா பாத்தீங்கன்னா பெங்களூரை சேர்ந்த ஒரு பெண்மணி காவினரையுடைய அந்த பெண்மணி என்ன பண்றாங்கன்னா அலம் தர கைஃப அப்படின்ற ஒரு ஒரு சூறாவை ரொம்ப அழகிய முறையில் ஓதுறாங்க. அப்ப இந்த ஓதுறத பார்த்துட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஹிந்து பெண் இந்த மாதிரி காவி நிறையுடைய அணிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி நீங்க பாடுறது ஓதுறது அப்படிங்கிறது வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப நிறைய பேர் விமர்சனம் பண்ணக்கூடிய சமயத்துல நான் சிறு வயதுல இருந்து இஸ்லாமியர்களோடு நான் இருந்திருக்கேன், நான் ஓதிருக்கேன், பார்த்திருக்கேன், இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு இது, உங்களுக்கு அதுல என்ன செய்யுது அப்படின்னு அவங்களுக்கு முகத்துல அறந்த மாதிரி அவங்க பதில் சொல்லியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அவங்களுடைய அந்த வீடியோவை பாருங்க. كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول. இந்த வீடியோல பொறுத்தவரை அவங்க ஓன சூறால உங்களுக்கு அதனுடைய விளக்கத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அலம் தர நீங்கள் பார்க்கவில்லையா அப்படின்ட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அப்ப நீங்கள் பார்க்கவில்லையா அப்படிங்க போகும்போது அதற்கான அர்த்தம் என்னன்னு போகும்போது ஒரு அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கவே இல்லை. அப்ப ஆனா அதற்கான அர்த்தம் அப்படின்னு அதுக்கான விளக்கம் சொல்ல போகும்போது அதுக்கான எழுதுவாங்க கிட்டத்தட்ட. அதாவது ஒரு குழந்தை தனது கேட்கின்ற திறனையும் பார்க்கின்ற திறனையும் 6 மாச குழந்தையா இருக்கும் போதே அதற்கு கொடுக்கப்படுகின்றது. ஏண்டா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்பொழுது பாத்தீங்கன்னா ஆமினாவுடைய வயிற்றுல 6 மாத குழந்தையா இருந்தாங்க. அப்ப அந்த சூறாவுடைய விளக்கம் மட்டும் இல்லை, இது சயின்டிபிக்கா இப்ப என்ன இருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ 1400 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு குழந்தையுடைய விஷயத்த எவ்வளவு சயின்டிபிக்கா இஸ்லாம் கூறுகின்ற என்பதற்கு இந்த ஒரு குர்ஆன் ஆயத் ஒரு அத்தாட்சியா இருக்கு. நம்மளுடைய எத்தனை பேர் குர்ஆன் ஆயத்தை வெறும் ஓதுவதாக மட்டும் இல்லாம அதில் பொருள் அறிந்து அதை விளக்கம் அறிந்து வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களா இருக்கும்.